அனைவருக்கும் வணக்கம். நம்ம அதில் பார்த்துருக்குறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடங்கள்லாம் பார்க்கலாம் சோஷியல் மீடியாக்களில். இந்த மாதிரி பாம்பு சின்ன சின்ன மிருகங்கள்லாம் பெட்டர்னு சின்ன இடத்துல வளர்க்குறாங்க. இந்த மாதிரி ஆடு, வித்தியாசமான ஆடுங்க, இந்த நெருப்பு கோழி, சின்ன சின்ன குரங்குங்க, அப்புறம் சின்ன உடும்பு, இகுவானா, இந்த மாதிரி நிறைய இது வளர்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே லைசன்ஸோடு தான் வளர்க்குறாங்க. இங்கே உள்ளது கிடையாது, எல்லாமே வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி வளர்க்குறது தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் அவ்வளோ ஆர்வமாக கையில் பிடிச்சி அதை ஃபோட்டோ எடுத்து அவ்வளோ ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் அந்த வீடியோ போட்டோம்னா பாம்புகளை பற்றி சொல்கிறதுலாம் கிடையாது, இந்த டீட்டெயிலாம் அங்கேயே போட்டிருக்காங்க பார்த்துங்க. இந்த மாதிரி பாம்புலாம் நம்ம கண்ணுடைய வீட்டை சுற்றி நம்ம கண்ணில் தட்டுப்பட்டு தான் நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாம் தெரியும். அந்த அடுத்த நிமிஷமே அடித்து கொண்டிருப்பாங்க. அது விஷமுள்ள பாம்பாக இருந்தாலும் சரி, விஷம் இல்லாத பாம்பாக இருந்தாலும் சரி, மாட்டிக்கணும் கொள்ளணும். ஏன்னா இந்த மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறாங்க. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் பாம்பை வளங்க, அது ஆபத்து இல்லை அவ்வளோன்னு சொல்ல கிடையாது. அதனால் ஆபத்துகளுக்கு பேரிழப்புகளை ஏற்பட்டவங்களும் இருக்காங்க. அதோட சதவீதம் ரொம்ப கம்மி. நம்ம தெரியாமல் ஏதோ மிதிக்க நேரும்போது நம்மளை கடிக்குது, தாக்குது, பெரும் பாதிப்புக்கும் உள்ளாரோம். அதனால் அதிகபட்சம் நம்மளால் முடிஞ்சளவு இதில் நம்ம கண்டுக்காமல் விட்டுரு, தொந்தரவு பண்ணாமல் அது ஏரியாவில் அதை திட்டோம் அந்த மாதிரி விட்டுறணும். எதுக்கு இந்த பாம்புகளை பற்றி மட்டும் இவ்வளோ பேசுகிறேன்னா, இன்றைக்கி வரைக்கும் நம்மளோட அன்றாட வாழ்வில் அதிகமாக வெறுக்கப்படுற ஒரு உயிர் ஒரு காட்சியத்தில் வைக்கும்போது அதை எப்படி மதிக்கிறாங்க மக்கள், நம்ம மனநிலை அப்படி இருக்குது. இன்னொன்று, இந்த மாதிரி பூங்காவை வச்சு பராமரிக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்கான அந்த மிருகங்களை இங்கே வச்சு அடைச்சி வளர்க்குறோம். இந்த மாதிரி இருக்கும்போது முடிஞ்சளவு அதில் இயற்கையான ஒரு பசுமையான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து வளர்த்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக அதுகளும் இருக்குங்க, பார்த்து ரசிக்கிறோம், நம்மளும் ரசிப்போம். ஏன்னா இதில் சில மிருகங்கள்லாம் நிழலை எதிர்பார்த்தா அதிகமாக தெரியுதுங்க. கொஞ்சம் மரங்க அதில் மட்டும் தான் இருக்குங்க. அதனால் நிறையா கன்று இன்றைக்கே வச்சு இதோட சேர்த்து உற்பத்தியை வளர்த்தா அது நிழலில் ரொம்ப பசுமையாக ரொம்ப அழகாக வளரும். இந்த மாதிரி வெயிலில் வாடாத கஷ்டப்படாதுங்க. இந்த பூங்கா அமைச்சிருக்கணும் புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள இப்ராஹிம் பார்க்குன்ற ஏரியா தான். பக்கத்தில் உள்ளவங்க டைம் இருந்தால் லீவில் கண்டிப்பாக குழந்தைங்களை கூட கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இவ்வளோ மிருகங்க, பறவைங்க, உயிரினங்களை பற்றி ஓரளவு சொல்லிக் கொடுங்க, தெரிஞ்சுக்கட்டும்.